ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் பையிங்கில் வந்து நீங்கள் எப்போ வின் பண்ண முடியும்? மார்க்கெட்டில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கிரியேட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டலுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அவங்க ஒரு 10 lakhs வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு வந்து 10K வந்து லாஸ் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கேபிட்டல் வச்சிருக்கதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10K தான் வச்சிருப்பாங்க நமக்கு வந்து 10 lakhs வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. சில பேருடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் பிடிக்கிறதா இருக்கும். ஸோ இதை வந்து 10 பாயிண்ட் தான் அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி கெப்பாசிட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா பர்டிகுலராக அந்த பர்சனுக்கு பொருந்தணும். ஸ்ட்ராட்டஜிங்கிறது பொதுவான ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கும் சொல்லி தரதா சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வந்து அடாப்ட் ஆகணும். ஒரு இன்னொருத்தங்கள்ட்டேருந்து படிச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே அது வந்து நமக்கான ஒரு விஷயமா வந்து எப்போ வந்து ஃபார்ம் ஆகுதோ, நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜியா எப்போ அது கிரியேட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ண முடியும். மற்றவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. நம்ம பர்சனலாக என்ன பண்ணுவோம், பொதுவாக ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லும் பொழுது அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1000 பீப்புள் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேபிட்டல் இருக்கும், ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து அடுத்தவங்க ஸ்ட்ராட்டஜிங்கிறது அடுத்தவங்களுடைய வீடு மாதிரி. ஸோ அதில் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அடுத்தவங்க வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது அவங்க நம்மள்ட்ட சொல்லியிருக்கலாம் இது உன் வீடு மாதிரி நினைச்சிங்க தங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் மற்றவங்க வீட்டில் இருந்தால் நமக்கு எப்படி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா நம்மளால வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா வாழ முடியாதோ, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வீடு வந்து ஒரு சின்னதா ஒரு குடிசை வீடா இருந்தாலுமே அது நமக்குன்னு ஓனா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த வீட்டில் ஃப்ரீயா ஜாலியா இருப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி நமக்குன்னு ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகும். நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுடைய ஒரு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளுடைய ஒரு கேபிட்டலுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்குமோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும், ஒரு லாஸ் வந்திருக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வரும்பொழுது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஓனா உங்களுக்குன்னு ஒரு வீடை வந்து நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா எப்படி போயிட்டு அதுல சந்தோஷமா போய் நம்ம வாழ்வோமோ, ஸோ அந்த ஒரு லெவல் வந்து நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் உங்க தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அது செட் ஆகுதான்னு பார்த்து உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க கேதர் பண்ணுங்க. அதை உங்களுடைய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. எல்லாருடைய ஸ்ட்ராட்டஜியும் எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. உங்க கெப்பாசிட்டிக்கு வந்து அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு உங்க ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.